நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலியத் தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. லீசியாவின் வீழ்ச்சி. சிறிது காலத்திற்கு பின் மன்னனுடைய பாதுகாவலனும் உறவினனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியா நடந்தவற்றைக் கண்டு பெரிதும் எரிச்சலடைந்தான். ஏறத்தாழ 80,000 காலாட்படையினரையும் குதிரைப்படையினர் அனைவரையும் திரட்டிக் கொண்டு யூதர்களுக்கு எதிராக புறப்பட்டான். எருசலேம் நகரை கிரேக்கர்களின் குடியிருப்பாக மாற்ற திட்டமிட்டான். பிற இனத்தாரின் கோவில்கள் மீது வரி விதித்தது போல் எருசலேம் கோவில் மீதும் வரி விதிக்கவும் ஆண்டுதோறும் தலைமை குரு பீடத்தை விலை பேசவும் எண்ணினான். கடவுளின் ஆற்றல் பற்றி அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. மாறாக பெருந்திரளான தன் காலாட்படையினரையும் ஆயிரக்கணக்கான குதிரை படையினரையும் 80 யானைகளையும் நம்பி இருமாப்பு கொண்டான். யூதேயா நாட்டின் மீது லீசியா படையெடுத்துச் சென்று எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அரண்சூல் நகரான பெத்சூரை நெருங்கி, கடந்த வார நமது விவிலிய தேடலில் தீயோரை தீவினையே சாகடிக்கும் என்ற தலைப்பில் திருப்பாடல் 34 21, 22 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வந்தோம். இவ்வாறு நமது விவிலிய தேடலில் 35வது திருப்பாடல் குறித்து தியானிப்போம். உதவிக்காக மன்றாடல் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 28 இறைவசனங்களை கொண்டுள்ளது. தனது எதிரிகளை தானே பழிவாங்க விரும்பாத தாவீது அரசர் அச்செயலை கடவுளிடம் விட்டுவிடுகிறார் என்பதை நாம் அறிய வருகிறோம். மேலும் தாவீதின் கபடமற்ற மனநிலை இத்திருப்பாடலில் வெளிப்படுகிறது. சவுல் மன்னர் தனக்கு பெரும் தொல்லை கொடுத்து தனது உயிரை பறிக்க தேடியதற்காகவோ அல்லது தனது மகன் அப்சலோம் தான் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக அவருக்கு கொடுத்த நெருக்கடிகள் காரணமாகவோ தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்க வேண்டுமென்றே விவிலிய பேராசிரியர்கள் கருதுகின்றனர். இப்போது இத்திருப்பாடலின் முதல் 4 இறைவசனங்கள் குறித்து நாம் தியானிப்போம். முதலில் இறை பிரசன்னத்தில் அந்த வார்த்தைகளை வாசித்து உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்வோம். ஆண்டவரே, எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும். கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும். ஈட்டியையும் வேலையும் கையிலெடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்குச் சொல்லும். என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். அன்பர்களே, மேற்கண்ட இறைவசனங்களில் தாவீதின் புலம்பல் நிறைந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு சவுல் அரசராலோ அல்லது தனது மகனாலோ கொடுந்துயரங்களை அனுபவித்திருப்பார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது.
தன்னை சுற்றி சூழ்ந்துள்ள இந்த துயரங்களிலிருந்து கடவுளைத் தவிர யாருமே தன்னை காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்த நிலையில் கடவுளை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்றார் தாவீது. மேலும், ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன் என்றும், கடவுளே, என்னை காப்பாற்றும். வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன். நிற்க இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கத்தி கத்தி களைத்து போனேன். தொண்டையும் வறண்டு போயிற்று. என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின என்றும், ஆண்டவரே, தீயோரின் கையினின்று என்னை காத்தருளும். கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள். செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர். தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் என்றும் தாவீது வேறு சில திருப்பாடல்களிலும் தனது வேதனை நிறைந்த நிலையில் உலகெங்கிலும் மனிதர்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான துன்ப துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக போர், தீவிரவாதம், பயங்கரவாதம், இயற்கை பேரிடர்கள், காலநிலை மாற்றம் போன்றவற்றால் ஏற்படும் பஞ்சம், பட்டினி, வறுமை, வேலையின்மை போன்றவற்றால் உள்நாட்டிற்குள்ளும் வேறுபல நாடுகளுக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து செல்கின்றனர். இத்தகைய துயர நிலைகளில் அவர்கள் தங்களை காக்குமாறு கடவுளை நோக்கி அபயக்குரல் எழுப்பி அழுவதுடன் இதற்கு காரணமானவர்களை கடிந்து கொள்வதையும் செபிப்பதையும் கூட நம்மால் காண முடிகிறது. இதற்கு உக்ரைனும் இலங்கையும் மிக பெரும் எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. சீன எல்லைகளில் தீராத துயரம், ஆடு மேய்க்கும் நாடோடிகளின் அவலம் என்ற தலைப்பில் அண்மையில் இணையத்தில் ஒரு சிறிய கட்டுரை ஒன்றை வாசித்தேன். இந்திய சீன எல்லையில் இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த கைகலப்புக்கு பிறகு அப்பகுதியில் வசிக்கும் ஆடு மேய்க்கும் நாடோடிகளின் நிலை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விவசாயம், தொழில் என்று எதற்குமே வசதியில்லாத இமாலயத்தின் லடாக் பகுதியில் அவ்வளவு குளிருக்கும் இடையில் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து வாழ்க்கை நடத்துகின்றனர் நாடோடிகள். மேய்ச்சல் நிலம் இருக்கும் இடத்தில்தான் கால்நடைகளை மேய்க்க முடியும் என்பதால் தாங்கள் இருக்கும் பகுதியில் புல் போன்ற பயிர் பச்சைகள் குறைந்துவிட்டால் பசுமையான வேற்றிடங்களை தேடி கால்நடை கூட்டங்களுடன் அவர்கள் செல்வார்கள். அவற்றின் பாலை கறந்து விற்பார்கள். பாலிலிருந்து கிடைக்கும் பொருளை தயாரித்து தருவார்கள். ஆடுகளின் ரோமங்களை கத்தரித்து கம்பளி ஆடை நெய்வதற்கு கொடுப்பார்கள். இதில் பெரிய அளவு அவர்களுக்கு வருமானம் வராது. இருப்பினும் புதிய இடங்களுக்கு சென்று புதிய தொழிலை செய்யும் மனம் இல்லாததாலும் காலம் காலமாக வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்பதாலும் அந்நாடோடி மக்கள் இங்கேயே வாழ்கின்றனர். இவர்களில் பல பிரிவுகள் உண்டு. அவர்களில் ஒரு பிரிவினர் சாங்பா, டும்சேலே, டோம்சோக், கமுர், சாகாலா, கோயில் லோமா என்ற கிராமங்களில் வாழ்கின்றனர். இங்கிருக்கும் பள்ளத்தாக்கு சுஷில் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. மேய்ச்சல் நிலம் சுருங்கி வருவதால் பட்டினியாலோ அல்லது போரினாலோ இறந்து விடுவோம் என்று அச்சத்தின் பிடியில் வாழ்கின்றனர். இவர்கள் இப்போது 1000 பேருக்கு மேல் உள்ளனர். இந்நிலையில் ஆடு மேய்க்கக்கூடாது என்று இரு நாட்டு இராணுவமும் நெருக்கடிகள் கொடுப்பதால் அவர்களில் ஏராளமானோர் ஆடுகளை மந்தை மந்தையாக விற்றுவிட்டு கிடைத்த பணத்துடன் பிழைப்பு தேடி வேறு பகுதிகளுக்கு செல்கின்றனர். இந்த பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் இருக்கிறது. இங்குள்ள மலைச்சிகரங்கள் எப்போதும் பனியால் மூடப்பட்டிருக்கும். வெளியாட்களால் இங்கே ஒரு வாரம் கூட தங்க முடியாது. இங்கே சாலைகள் என்பது பெயரளவுக்குத்தான். கடும் குளிர்காற்று வீசும் பகுதி இது. இங்கிருந்து போவதை தவிர வேறு வழியில்லை என்று பலர் கூறும் நிலையில் இது எங்களுடைய மூதாதையர் வாழ்ந்த இடம். எவ்வளவு துன்பங்களும் வேதனைகளும் வந்தாலும் நாங்கள் இங்கிருந்து ஒருபோதும் போக மாட்டோம் என்று சொல்பவர்களும்
இங்கு இருக்கிறார்கள் என்று அக்கட்டுரை எடுத்துரைக்கிறது. இப்படிப்பட்ட துயரங்கள் மத்தியிலும் கடவுள் மீதும் தங்கள் மீதும் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திச் செல்பவர்களும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, சவுலாலும் தனது மகன் அப்சலோமாலும் தனக்கு ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக ஒரு நாடோடி போன்று வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்ட போதும் தாவீது அரசர் என்றுமுள்ள இறைவனை மீட்பராக கொண்டு அவரிடம் மட்டுமே அடைக்கலம் புகுவதை பார்க்கின்றோம். தன் மீது பேரன்பு கொண்டு தன்னை இஸ்ரேல் மக்களின் அரசராக அருள்பொழிவு செய்த இறைவன் தன்னை எப்படியும் காப்பாற்றுவார் என்று அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்கின்றார் தாவீது. தன்னால் தனது எதிரிகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதை காட்டிலும் இறைவனே அந்த எதிரிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று தனது இறைவனிடம் முறையிடுகின்றார். அதனால்தான் தன் எதிரிகளோடு வழக்காடவும், அவர்கள் மீது போர் தொடுக்கவும், அவர்கள் மானக்கேடுற்று இழிவடையவும், புறமுதுகிட்டு ஓடவும் இறைவனை நோக்கி குரலெழுப்பி கதறுகின்றார். ஆகவே நமது அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்ப துயரங்களுக்கு காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாமல் அவர்களை கடவுளின் கரங்களில் விட்டுவிடும் நல் மனத்தை தாவீது அரசரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதற்கான அருள் வரங்களை ஆண்டவர் இயேசுவிடம் இந்நாளில் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவது வியத்தகு செயல். நாம் தொடர்ந்து திருப்பயணிகளாக ஒன்றிணைந்திருப்பதும் வியத்தகு செயலே என்றும், கடவுளின் உண்மைத்தன்மை நம்மை தொடர்ந்து வியக்க வைக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 6 இச்செவ்வாயன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருக்காட்சி பெருவிழா திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, விடியற்காலையின் விண்மீனாகிய நம் அன்னை கன்னிமரியா எப்போதும் நமக்கு முன் செல்கிறார் என்று தெரிவித்தார். கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது மக்கள் எவ்வாறு வித்தியாசமாக நடந்து கொள்கிறார்கள், அதாவது சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், மற்றவர்கள் அச்சம் கொள்கிறார்கள் அல்லது வருத்தப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, புதிதாக பிறந்த அரசரை கண்டுகொள்வதற்கு உற்சாகமாக பயணித்த ஞானிகள் மூவரையும் முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டிய அதேவேளை ஏரோது அரசனும் எருசலே மக்களும் அதை பற்றி கவலைப்பட்டு கலங்கினர் என்றும் குறிப்பிட்டார். திருக்காட்சி பெருவிழா எதிர்நோக்கின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றும், வரலாற்றில் கடவுளின் உடனிருப்பு தற்போதைய நிலையை அதிர்வடையச் செய்து மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கும் தருணம் என்று மொழிந்த திருத்தந்தை, புதிதாக ஒன்று தொடங்குகிறது என்பதை காட்ட, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்று இறைவாக்கினர் எசாயா கூறியதை மேற்கோள் காட்டினார். பின்னர் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற யூபிலியாண்டின் அர்த்தம் குறித்து சிந்தித்த திருத்தந்தை, கடவுளின் பிரசன்னத்தை தேடி திருப்பயணிகள் பலர் புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித கதவு வழியாக சென்றனர் என்று எடுத்துரைத்தார். சவால்கள் நிறைந்த உலகத்தை மீறி விசுவாசத்தை தேடும் இன்றைய ஞானிகளின் ஆன்மீக தேடல்களை பற்றி எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மக்களை கடவுளிடம் மிகவும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி இந்த தேடலை தழுவிக்கொள்ளுமாறு திரு அவையை ஊக்குவித்தார். ஞானிகளை ஏமாற்றி அவர்களின் பயணத்தை கட்டுப்படுத்த முயன்ற ஏரோது மன்னனின் முயற்சிகளை குறித்தும் விளக்கினார் திருத்தந்தை. அச்சம் நம்மை பார்வையற்றவர்களாக ஆக்கிவிடும் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அதை நற்செய்தியின் விடுதலை மகிழ்ச்சியுடன் வேறுபடுத்தி காட்டி, இது துணிவு, படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையின் புதிய பாதைகளை ஊக்குவிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். திரு அவை புனிதமானதையும் புதிதாக பிறந்ததையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை அடிக்கோடிட்டு காட்டிய திருத்தந்தை, சமூகம் பெரும்பாலும் மனித லட்சியங்களையும் விருப்பங்களையும் வெறும் லாபத்திற்கான பொருள்களாக மாற்றுகிறது என்பதை குறிப்பிட்டு காட்டினார். ஞானிகள் மூவரும் போற்றி துதித்த குழந்தை இயேசு செல்வமிக்க ஓர் இடத்தில் காணப்படவில்லை, மாறாக எளிய மற்றும் ஏழ்மையான வடிவில் பெத்லகேமில் காணப்பட்டது என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டிய திருத்தந்தை, கடவுளின் செயல் மிகவும் எதிர்பாராத இடங்களில் காணப்படலாம் என்ற கருத்தை வலுப்படுத்தினார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகவும்
விசுவாசத்தில் ஒன்றுபட்டு உலக அதிகாரங்களின் வசீகரிப்புகளை உறுதியுடன் எதிர்ப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, விசுவாசம் மற்றும் அன்பின் புதிய விடியலை நோக்கிய இந்த தொடர்ச்சியான பயணத்தில் விடியலின் விண்மீனாய் திகழும் அன்னை மரியாவில் திரு அவை வழிகாட்டுதலையும் வலிமையையும் காண்கிறது என்று கூறி தனது மறைவுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. ஞானிகள் மூவரின் பரிசுகளில் நாம் ஒவ்வொருவரும் எதை பொதுவில் வைக்கலாம், எதை இனி நமக்காக வைத்திருக்க முடியாது, எதை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை காண்கிறோம் என்றும் அப்போதுதான் இயேசு நம்மிடையே வளரக்கூடும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 6 செவ்வாயன்று சிறப்பிக்கப்பட்ட திருக்காட்சி பெருவிழா நாளில் வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு பெருங்கோவிலின் நடுமாடத்திலிருந்து வழங்கிய சிறப்பு நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. திருக்காட்சி என்பது வெளிப்பாடு என பொருள்படும் என்றும் இது கடவுளின் வாழ்க்கையின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. அதாவது கடவுளின் வாழ்க்கை இனி மறைக்கப்படவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அது தெளிவாக காட்டப்படுகிறது என்றும் விளக்கினார். இந்த வெளிப்பாடு துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையையும் மீட்பையும் வழங்குகிறது என்றும் கடவுளின் ஒரே நோக்கம் மனிதகுலத்தை காப்பாற்றுவது என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. குழந்தை இயேசுவுக்கு ஞானிகள் மூவரும் வழங்கிய பரிசு பொருட்களை ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையோடு ஒப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. கிறிஸ்தவர்கள் பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கை உண்மையான உலகில் அடித்தளமாக இருக்க வேண்டுமென்றும் நாம் நம்பிக்கையின் கைவினைஞர்களாக இருக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.